கலை சமையல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் குழம்பு செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பூசணிக்காய் வந்து ஒரு பூசணிக்காய் ஒரு 1/2 kg பூசணிக்காய் ரொம்ப நம்ம எடுத்துட்டோம். ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து வச்சுருக்கோம், தக்காளி ஒரு 2 எடுத்துருக்கோம். ஸோ கூடல வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை வறுத்து எடுத்துருக்கோம். ஸோ இது கடைசியாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ப்ரிப்ரேஷன் மெத்தடை நான் கண்டினியூஸாக சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நம்ம ப்ரிப்ரேஷன் மெத்தடை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ பூசணிக்காய் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அது கூட வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே கூட ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சால்ட்டும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் டைப்பில் தான் வைக்க போகிறோம். இந்த பூசணிக்காய் குழம்பு சாம்பார் டைப்பில் தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக என்னென்ன ஆட் பண்ணுங்கிறத நான் 1 by 1 சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணணும். ஸோ மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கோம். அதாவது ஜஸ்ட்டு அந்த பாத்திரத்தை சூடு பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க பூசணிக்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு ப்ளஸ் மிளகாய் தூள், மஞ்சத்தூள் வேணும்னா டேஸ்ட்டுக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி, வாட்டர் இருக்கு இல்லையா. ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீரை போட்டு வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றுறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா பூசணிக்காய் வந்து ரொம்ப சாஃப்டாக வேகணும் அப்படின்றதுக்காக. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா பூசணிக்காய் ரொம்ப சாஃப்டாக வெந்துக்கும். இது நம்ம குழம்பு டைப்பில் தான் வைக்க போகிறோம் அப்படின்றதால வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரேவி டைப்பில் ஒரு குழம்பாக நமக்கு ரெடி ஆகும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes மேக்ஸிமம் வந்து ஒரு 10 minutes வந்து நீங்கள் பாத்திரத்தில் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துக்கும். ஸோ ஒரு 10 minutes கழித்து நம்ம இதை திறந்து பார்க்குறோம், நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து இந்த பூசணிக்காய் கூட வெந்திருக்கும். பூசணிக்காய் நீங்கள் கையில் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எந்தளவுக்கு குழஞ்சிருக்குங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஏன்னா நம்ம கடையை போகிறதால இதுக்கப்புறம் எந்த இதுவுமே பண்ண போகிறதில்ல, வேக வச்சு இதை தாளித்து எடுக்க போகிறோம். இதுதான் இதோட டோட்டல் ப்ரிப்ரேஷன். ரொம்ப சீக்கிரமாக அந்த பூசணிக்காய் குழம்பு நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கோம். அந்த நிலக்கடலையே நமக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப தூளாக பொடி இல்லாமல் கொஞ்சம் மீதியமான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொடியை இடித்து எடுத்துகிட்டு ஸோ அது வந்து நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி கொதித்து வந்திருக்கு இந்த பூசணிக்காய் கிரேவி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலக்கடலையை வறுத்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் கூட துருவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் நிலக்கடலை வறுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை இடித்து நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி பூசணிக்காய் நல்லா வந்திருக்கும். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 5 to 10 minutes வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடித்து வச்சுருக்க நிலக்கடலையும் கூட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி டைப்புக்கு வந்துடும் அழகான. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கோம், அந்த கொத்தமல்லியை போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது ப்ரிப்ரேஷன் முடிச்சு நெக்ஸ்ட்டு என்ன போகிறோம் அப்படின்னா இது வந்து தாளித்த பூசணிக்காய் குழம்பு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ரெடியாக நம்ம வச்சுருப்போம். ஸோ அதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். இதே ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூசணிக்காய் குழம்பு கூட வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அழகான பூசணிக்காய் சாம்பார் ரெடி. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல். தேங்க்யூ.